வாங்க வெல்கம் டு மை சேனல் சாலினி விலாக்ஸ் நண்பர்களே. இன்றைக்கி என்ன வீடியோஸ் பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் கேட்டிருந்தீங்க கிறிஸ்துவ அம்மாவும் சேர்ந்துட்டாங்க. எப்போ சேர்ந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேற்று தான் சேர்ந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி சேர்ந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, கிறிஸ்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா எந்த ஒரு சூழ்நிலையும் பெத்த புள்ள தான் வந்து பார்க்கும், கை கொடுக்குண்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நேற்று நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம் அந்த சேனலில். முதல் வந்து ஆமாம் நான் சொல்கிறேன், இந்த முதல் வந்து இதெல்லாம் எடுத்து போடக்கூடாது, என்னபடி எதுவும் போட்டால் பிரச்சனை பண்ணுவேன்னு சொன்னவங்க நேற்று எடுத்து போடுங்கன்னு கிறிஸ் கேட்டார். எடுத்து போட வேண்டு எடுத்து போடுங்கன்னு சொல்லி, இது வந்து கிறிஸ் அம்மாட காணி தான். இப்போ கிறிஸுக்கு தான் போகுதா எனக்கு தெரியல, அவர் கிறிஸுக்கு தான் சொன்னார். ஓகேவா? அப்போ எடுத்து போட்டார். நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க கிறிஸ் வந்து அம்மா பார்க்க போகிறது இல்லையா, அம்மா துவைக்க விட்டுட்டேன், நான் பிரித்து கூப்பிட்டு வந்தேன். நான்லாம் ஒன்றும் பிரித்து கூப்பிட்டு வரல. கிறிஸும் அவங்களோட அம்மா வந்து செய்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். நான் புரிஞ்சுக்கிறேங்க, என்னையும் புரிஞ்சுக்கிறாங்க, கிறிஸையும் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஏற்றுக்கிறாங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். குடிச்சிக்கிறேன், என்ன ஏற்றுக்கலை, அப்படிலாம் கிடையாது, என்ன ஏற்றுக்கலை, அப்படிலாம் கிடையாது, என்ன ஏற்றுக்கலைங்க. உங்களை தானே பேர் இல்லை. விஷயம் என்னன்னா, வீடு வந்து அந்த வீட்டில் இருக்க சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ அவங்க வந்து விளையாட்டு அதாவது காணி போடாங்க, அந்த ப்ராசஸ் போயிட்டு. ஓகேவா? அது இருந்தாலும் ஏற்றுக்கணும் தான் அர்த்தம். ஓகேவா? என்னதான் இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு வந்து நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து சொல்கிறாங்கன்னா ஏற்றுக்கணும் தான் அர்த்தம். ஏற்றுக்கணும்னு சொல்ல முடியும். ஏற்றுக்கிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் தான். ஏற்றுக்கிட்டா ரொம்ப சந்தோஷம் தான். என்ன ஏற்றுக்கிறாங்கன்னு இல்லையோ, கிறிஸுக்கு வந்து செய்ய வேண்டியது செய்யுது. கிறிஸு பிள்ளைய பத்திரம் பார்த்துக்கிட்டா எனக்கு அதுவே போதும். என்ன ஏற்றுக்கிறாங்களோ, என்ன பாசமாக பார்த்துக்கிறாங்களோ எனக்கு அது தேவையில்லை. எனக்கு கிறிஸ் இருக்காரு, என்ன பாசமாக பார்த்துப்பாரு. பிள்ளைய ஏற்றுக்கிட்டாங்க, அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அம்மாவுக்கு ஒன்றுனா கிறிஸ் போகணும், இதுக்கு ஒன்றா கூட அவங்க அம்மா தான் வரணும். இந்த அயலவர் ஓடி வர மாட்டாங்க. இப்போ கிறிஸுக்கு இது ஆயிடுச்சுன்னா கூட நான் எங்கே போவேன், நான் அவங்க தான் போய் சொன்னேன், இப்படி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு நான் தான் சொல்லுவேன். வந்து நம்ம கைக்குள்ளே எல்லாருமே இருக்கணுங்க, எல்லாரையும் பயக்க. நான் முதல் வந்து இவங்க என்னை வந்து மருமலை ஏற்றுக்கலை, நீ கதைக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். அம்மா கூட பேசாத, என்ன மருமலை ஏற்றுக்கலை, நீ பேசுகிற, என்னையும் மதிக்கிறாங்களா ஏற்றுக்கல அப்படின்ட்டு நான் கதைக்கணும்னு சொன்னேன். இப்போ அப்படி கிடையாது. ஏன்னா வந்து வயசு போனவங்க தானே, அவங்க வந்து புரிஞ்சுக்கலை. ஓகேவா? நம்ம பையன் இங்கே விட்டு போயிடுவானோ, நான் ரொம்ப தூரம் போயிடுவானோ, என்னை பார்க்க வர மாட்டானோ, நான் அனாதையாக விடும் அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் தான் அவங்க வந்து இவ்வளோ நாளாக இப்படி பண்ணாங்க. மற்றபடி அவங்க நல்லவங்க தான். கோவத்தில் வந்து பேசினாலும் சரி, நம்ம மனசில் என்னதான் வார்த்தை பேசணும் அது நிஜமாகாது. இந்த வீடியோஸ் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா இந்த உலகம் வந்து தூட்டுறவன், இப்போ நம்மளை தூட்டுறவன் பாருங்கள், தூட்டிட்டு அவன் லைஃப்பில் அவன் நல்லா வரணும்னு ஓடிக்கிட்டு இருப்பான். ஆனால் நாங்கள் தூட்டுறதை கேட்டுக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, நம்ம லைஃப்பில் எப்போவுமே முன்னேற மாட்டோம், இப்படியே இருப்போம். ஓகேவா? ஒரு கை தட்டினா ஓசை வராது. ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், சொல்லு. அதாவது ஒருத்தர் சொன்னாராம், நீங்கள் கமெண்ட்டில், அதாவது உங்களுக்கு நான் சொல்கிறேன், யூடியூப் லைவில் வந்து நீங்கள் கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ் பேசுகிறீங்களா, அது வந்து எங்கள் ஊர் அவங்க பார்த்துட்டு உங்கள் 2 பேர் என்ன அவங்களோட பேட் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி லைவ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு மாதிரி ஆகிடுச்சு. சிம்பிளாக நான் ஒரு வார்த்தை கேட்டேன், எங்களுக்கு யூடியூப்லேருந்து கொஞ்சம் காசு வருது, அந்த காசு வைக்க சொல்லுங்கள், நான் யூடியூப் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறேன்னு சொன்னேன். அதோட அவங்க பேசவே. ஏன்னா எங்களுக்கு தான் தெரியும், சரி யாருக்கும் தெரியாது சில விஷயம்லாம். தெரிஞ்ச வரைக்கும் பேசுங்க, தெரியாது விட்டு போயிடும். என்னன்னா இந்த யூடியூப்ல பேட் வேர்ட்ஸ் லைவ்ல பேசுறாங்க, நீங்க பேசணும், பேட் வேர்ட்ஸ் பேசுறது உங்களுக்கு சொல்றேன். நீங்க பண்ண ஒரு தப்பு எங்களுக்கு வந்து இவ்வளோ வரும் பாதிக்கும். ஆமாம், உங்களால தான் எனக்கு பிரச்சனை. நீங்கள் லைவில் பேட் வேர்ட்ஸ் பிரிக்கிற மாதிரிலாம் பேசுகிறீங்களா, அதை வந்து உங்களோட அம்மா பார்க்குறாங்க, உங்களோட அம்மா லைவ் பார்க்குறாங்க, உங்களோட சொந்த பந்தம் எல்லாம் பார்க்குறாங்க. அப்போ அவங்க போய் அவங்களோட அம்மாட்ட சொல்கிறாங்க, என்ன உங்கள் பையனை எவ்வளோ திட்டுறாங்க, உங்கள் மருமகளை எவ்வளோ திட்டுறாங்க, லைவில் ரொம்ப கொச்சியாக லைவ் போட்டுட்ருக்காங்க, அவ்வளோ திட்டு வாங்கி கொண்டு, இதெல்லாம் ஒரு தேவையா அப்படின்ட்டு ஒரு அவங்க வந்து ஏற்றி விடும்போது என்ன பண்ணும், கோவம் வருமா வராது. அங்கே 2 பேரோட கோவம். என்னதான் ஒரு புள்ள பற்றி தப்பாக பேசுகிறவங்க ஊழிச்சோம் அப்படின்னா அது அவங்க யோசிப்பாங்க. ஓகே, ஸோ மனசில் வந்து ஒரு ஆதங்கம் வரதான் செய்யும். அது வந்து யாராலன்னா பேட் கமெண்ட்ஸ் போடுறீங்களா, உங்களால் தான் அது ஃபஸ்ட். நாங்கள் சரியாக 2 பேரும் சரியாக நேர்மையாக நாங்கள் போயிட்டுருக்கோம். நீங்கள் வந்து பேட் கமெண்ட் பண்ணுறதால நீங்கள் வந்து அதை கேட்டுட்டு போய் நீங்கள் அடுத்தவங்க குடும்பத்தை வந்து கிடைக்காது. முதல்ல உங்கள் குடும்பத்தை நீங்கள் பாருங்கப்பா. நீங்கள் வந்து உத்தமரும் கிடையாது, உங்கள் குடும்பத்தில் எல்லாமே நல்லவங்களும் கிடையாது. ஏதாவது ஒரு காலத்தில் நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு திருந்தி போய் வாழலாம், புரியுதா? நான் சொல்கிறது சரி தானே?
நீங்கள் வந்து நல்லவங்க மாதிரி அடுத்தவங்களை வந்து தூற்றி பேசாதீங்க, அடுத்தவங்களோட குடும்பத்தை வந்து பிரிக்கிற மாதிரிலாம் பண்ணாதீங்க. அது வந்து உங்களுக்கே ஒரு நாள் லைஃப்பில் நடக்கும். ஓகேவா? நாங்கள் வந்து எதுக்காக டியூட்டி பண்ணுறோன்னா எங்களுக்கு எனக்கு ஒரு பொழுது போகும். நான் வந்து உங்களுக்கு தெரியும், நான் கல்யாணத்துக்கு முதலே பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஒரு பொழுதுக்காக தான் நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி எனக்கு அது விஷயம் என்னென்னா பொழுதுபோக்காக மட்டும் கிடையாது. எங்களுக்கு இதுலேருந்து வருமானம் வருது, அதை வச்சு சில கோல்ஸ் இருக்குது, அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நாங்கள் யூடியூப் பண்ணுறோம். மிச்சபடி நீங்கள் வேறு லைவ்லையோ வேறு யூடியூப்லையோ நடக்கிற விஷயங்கள் எடுத்து வந்து இதில் வந்து இன்க்ளூட் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ அதையும் ஒப்பிட்டு பார்த்துக்காதீங்க. ஓகே, எங்கள் ட்ராக் வேறு, அவங்க ட்ராக் வேறு. ஓகே, நீங்கள் நினைக்கிறீங்க சும்மா வந்து உட்காந்துட்டு சம்பாதிச்சுட்டு போகிறாங்கன்ட்டு. நீங்கள் லைவ் போகிறதால எனக்கு காசு வர போகிறதும் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் கஷ்டப்பட்டு கண்டென்ட் தோசி ஊர் முழுக்க சுற்றி நான் வீடியோ எடுத்து போட்டால் மட்டும்தான் எனக்கு அதில் வந்து அமௌண்ட் கிடைக்கும். லைவ் போட்டு நீங்கள் சூப்பர் சாட் ஆப்ஷன் இப்போ போடுவீங்க, இப்போ இது போடாமல் போடுவீங்க, அதனால் எனக்கு வருமானம் வர. நான் கஷ்டப்பட்டு நான் இதில் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறேன். நினைக்கிற ஈஸியாக உட்காந்துட்டு ஈஸியாக சம்பாதிக்கிறேன் அப்படி இல்லை, கஷ்டப்பட்டு தான் நான் இவ்வளோத்துக்கு வந்தேன். யாருக்கும் வந்து ஈஸியாக பணம் கிடைச்சிடாது. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாருக்குமே வந்து உட்கார்ந்தத்துல காசு கிடைக்காது. யாரும் எல்லா இடத்துல ஓனா மட்டும்தான் கொஞ்சம் காசு கிடைக்கும். ஓகே, அவங்க ஒரு வேலை பார்க்கணும், இல்லை யாருக்கும் யூடியூப் சேனல் ஏதோ ஒரு கண்டென்ட், நல்ல கண்டென்ட் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நாங்கள் யோசிச்சு போடணும். அப்போ தான் எங்களுக்கு அந்த யூடியூப் வந்து பார்த்து இது கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாத கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு நான் சொல்ல முடியும், பேட் கமெண்ட்ஸ் லைவ்ல வந்தீங்கன்னா பிடிக்கலையா இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே, ஸோ ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஓகே, நீங்கள் இடைஞ்சல் பேசுகிறது. ஓகே, இப்போ இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்க. பிடிச்சிருந்தா பாருங்க, பிடிக்கலன்னா ஐ டோன்ட் லைக் போயிடுங்க. ஓகே, அது பேட் கமெண்ட் பண்ணுறவங்களோட புத்தி. இப்போ ஏன் லைவ் கிடையாது, அந்த லைவ்ல வந்து யாரை பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த லைவ்ல யாரை பார்த்தாலும் லைவ், இந்த வீடியோவில் யாரை பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. லைவ் வந்து ஏகப்பட்டு போய் லைவ் போடுறாங்க. லைவ்ல இல்லை, எல்லா லைவ்ல போய் பேட் வேர்ட்ஸ் தான் பேசுகிறாங்க. நம்ம பார்க்குற விதத்தில் தான் இருக்குது. அவன் தப்பாக பேசுகிறானா, அவன் பேசிட்டு போட்டோம், நம்ம நீட்டாக செய்கிறோமா, அதுதான் நீங்கள் பேசணும். அவன் பேசுனா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி கதைச்சோம்னா நீங்கள் வந்து சொல்கிறது சரியாக இருக்கும். அவன் பேசுகிறாண்டக்காக நாங்கள் வந்து நீங்கள் கூட வந்து பேசலாம், அடியே போடி வாடின்னு பேசலாம். அப்போ யாரை வரன்னு தெரியாதுல்ல. நீங்கள் பேசுகிறவங்க பேசிட்டு போங்க, ஆனால் நாங்கள் தப்பு பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து கதைக்கலாம். பேட் வேர்ட்ஸ் பேசுகிறான், இதனால் அவன் அசிங்கமாக இருக்குது, உங்களை புள்ள எப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான்னு நீங்கள் வந்து சொல்லாதீங்க. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் கிறிஸ் வயசுலையோ எந்த வயசுலையோ நீங்கள் தப்பு பண்ணியிருக்கலாம். இப்போ திரும்பி போய் நீங்கள் புள்ள குட்டி போய்த்து வாழ்ந்துருக்கலாம். ஆனால் அடுத்தவங்களை குடும்பத்தை பிரிக்கிற மாதிரி பண்ணாதீங்க. ஓகேவா? வயசு போனவங்க வந்து இந்த யூடியூப் பற்றி தெரியாதவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சவங்க என்ன பண்ணுறேன்னா ஏற்றி விடுறது. அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க வந்து அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அதை சொல்கிறது வந்து ஒன்று நினச்சிப்பாங்க. ஸோ தெரியாதவங்ககிட்ட போய் தேவையில்லாத விஷயத்தை பேசி, அது ஒன்றுக்கு ரெண்டாக பேசி, தேவையில்லாத நடக்காத விஷயத்தை நடந்த மாதிரி பேசி, ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் எங்கள் ட்ரக் வராதிங்க, வேறு ஆளை பார்த்துக்கோங்க. அப்படி பண்ணி தான் இவரை நாளாக கிறிஸ்து அவங்களோட அம்மா வந்து எங்களை ஏற்றுக்காத காரணம் இப்போ தான் ஏற்றுக்கிறாங்க. என்னையும் கூடி சீக்கிரம் ஏற்றுப்பாங்க. ஓகேவா? ஏற்றிக்கிட்டாங்கிறேன், திரும்பி ஏற்றுப்பாங்க. ஏதோ எனக்கு தெரியல, உங்களோட தானே பேசுகிறேன், என் கூட பேசுகிறேன். ஓகே, வீடியோ முடிச்சுக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட் விட சந்திக்கிறேன். டாட்டா பை.